ஹாய் ஹால். நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டில் இந்த பாண்டை பார்த்தோம். அவங்க வந்து ஒரு பக்கெட்குள்ளே இந்த மாதிரி அவங்களாவே இந்த மாதிரி செடி, குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாத்தையும் போட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ், ஸ்னெயில்ஸ் அதெல்லாம் விட்டு அழகாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சில தாட்ஸ்லாம் மைண்டில் வந்தது. ஜஸ்ட் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபிஷ் பார்த்தோன்னா ஒரு இடத்துல கூட நிற்கவே நிற்காது, மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா? அது மூவ் ஆகிறதுனால தான் அதால் சர்வைவே பண்ண முடியுது. அது ஒரு இடத்துல நின்றுடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது இறந்துடுச்சுன்னு தூக்கி போட்டுருவோம்ல. ஸோ அது மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் அதால் சர்வைவ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பாண்டில் வந்து ஸ்னெயில்ஸும் இருந்தது குட்டி குட்டியாக. நீங்கள் பார்ப்பீங்க, இதோ இருக்குது பாருங்களேன், ஸ்னெயில் குட்டியாக தெரியுதா? அந்த ஸ்னெயில் வந்து மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மூவ் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அது மூவ் ஆகிற போதே வந்து இது என்ன பண்ணோன்னா, அது சுற்றி இருக்கிற எல்லா டஸ்ட்டு, தேவையில்லாத அந்த ஆல்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். பாருங்கள், லைட்டாக மேலே எட்டி பார்க்குறான் பாருங்கள் அந்த ஸ்னெயிலை. இதோ நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்னெயில் வந்து சுற்றி இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். ஸோ அதனால தான் அது சுற்றி க்ளீனாக வச்சுக்குது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறோமோ ஸ்லோவாக போகிறோமோ அது முக்கியம் இல்லை. நம்ம அங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கீப் கோயிங் அண்ட் ஸ்டே ட்ரூ. கண்டிப்பாக உங்களுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டேக் கேர் கைஸ். பை.